இந்த மாயவரம் படத்தோட டைரக்டர். நான் மறுமலர்ச்சி பாரதி செல்வன் ஆகியோர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தேன். என்னுடைய குருநாதருக்காக ஒரு கதை பண்ணி அந்த படத்தை வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணேன். தயாரிப்பாளர் ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கதை சொன்னேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஹீரோ வந்து கதைக்கு எப்படி அப்படின்னு விசாரித்தாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து கதை கேட்க சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த படம் எப்படின்னா, பணம் போடுற தயாரிப்பாளர் முதல்ல படம் திரும்ப வரணும், அவர் கொஞ்சம் லாபத்தை பார்த்தா தான் இந்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் வந்து உருவாக்க முடியும். 25 வருஷம் என்னுடைய அண்ணன் கூட பிறந்தவர் சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணார், கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் வந்தேன், மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு வந்தேன், வாய்ப்பு கிடைக்கல. அசிஸ்டன்ட் சான்ஸ் கிடச்சிது. படங்கள் 3 படங்கள் ஒர்க் பண்ணேன். எனக்கு இந்த தயாரிப்பாளர் கொடுத்துருக்கிற வாய்ப்பு வந்து இது வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு வரம். ஏன்னா குடும்பத்தில் 3 பேர் வந்து சினிமாவுக்குன்னு வந்து எல்லாம் தோல்வியை தான் செஞ்சுருக்காங்க. இந்த கலை குடும்பம் பெரிய ஒரு கலை குடும்பம். எங்கள் குடும்பம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியாத பட்சம் அண்ணன் இந்த தயாரிப்பாளர் எனக்கு படம் கொடுத்தது வந்து என்னுடைய வம்சத்துக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி. இது மயிலாடுதுறையில் நடந்த ஒரு சம்பவங்களை சேகரித்து இதை நான் படம் பண்ணியிருக்கேன். இது வந்து முழுக்க வியாபாரம், பிஸ்னஸ். நான் சினிமாவில் நிற்கணும், அதனால நான் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நான் சொல்ல ஆசைப்படலை, சொல்லுவேன். அது பின்னாடி படத்தில் வந்து நான் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு காமனாக நான் எப்படியாவது அதாவது ஹிட்டு கொடுக்கணும், அதான் அந்த சூத்திரத்தை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை பண்ணியிருக்கேன். என்னோட குருநாதருக்கு இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்னும் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடெண்ட்டில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுபடி இந்த படம் வந்து நிச்சயம் இந்த படம் வந்து விநியோகிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் அள்ளி கொடுக்குற ஒரு படம். ஏன்னா ஒவ்வொன்றுலையும் நான் இதில் வந்து உழைச்சிருக்கேன். ஏன்னா 25 வருஷம் சினிமாவில் வந்து ஒரு அண்ணன் தோற்றுருக்காரு, இன்னொரு அண்ணன் வந்து ஃபைட்டர்ஸ் ஆகணும்னு அவரு வந்து ஒரு 15 வருஷம் வாய்ப்பு கிடைக்காம போனதுனால பெரிய ஒரு வெறியோடு நான் வந்து இறங்கினேன். அதனால் இந்த படம் வந்து நிச்சயம் என்ன ஒரு பெரிய டைரக்டர் லிஸ்ட்டில் என்னை கொண்டு வந்து நிற்குங்க நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம் சார். வணக்கம், நான் ஸ்ரீ சாய், மாயவரம் படத்தோட மியூசிக் டைரக்டர். இது என்னோட ஆக்சுவலி தமிழில் 3rd மூவி சார். தெலுங்கில் வந்து I've done another ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன் தெலுங்கில். ஸோ என்னோட 6th மூவி என்னோட மூவி ஸ்டைலில். ஸோ மாயவரம் படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரகுநாதன் ஃபிலிம்ஸ், அவங்களோட ஃபஸ்ட் மூவி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேட்டிவிட்டி ஃபீல் உள்ள ஒரு ஜானர் படம், மண்வாசம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஒன்று படம். இது வந்து இட்ஸ் அ டீம் காஸ்டிங் பற்றி சொல்லணும்னா, செல்வன் சார் ஆல்ரெடி கிருஷ்ணலீலை அண்ட் சூரி படம்லாம் டைரக்ட் பண்ணவர், சங்கர் சார் அசிஸ்டன்ட், அவர் தான் இந்த படத்தோட ஆக்டர் அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ இந்த டீம் கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ இந்த படம் வந்து எனக்கு நார்மலாக கம்போசர்ஸ்க்கு நிறைய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் ஜானர்ஸ் கிடைக்கும், பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டட் தான். எந்த கம்போசர் இருந்தாலும் ஒரு வில்லேஜ் ஃப்ளேவர் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி வந்து நான் பண்ண வேண்டிய ஒரு படமாகிடுச்சு இந்த படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணதில் இன்றைக்கி வந்து எல்லாருமே பாராட்டும் போது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைமில் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் திருநங்கைகள் அவங்கள வச்சு ஒரு சாங் ஸ்பெஷலாக அவங்களுக்காக ஒரு சாங் டெடிகேட்டட். அந்த சாங் எல்லாருமே படத்தோட ஹைலைட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாங் அண்ட் ஃபஸ்ட் சாங் வந்து பாக்யராஜ் அண்ட் ஹேமாமிகான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ சிங்ஸ் ஃபார் ரஹ்மான் சார் எல்லாரும், அவங்க வந்து ஃபஸ்ட் சாங் பாடியிருக்காங்க ஒரு ஃபோக் நம்பர். செகண்ட் பவன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த திருநங்கை சாங் பாட. ஸ்பெஷலாக இந்த படத்தில் அம்மாவை பற்றி ஃபஸ்ட் டைம் ஒரு தாயை பற்றி ஒரு சாங் நான் பாடியிருக்கேன். ஸோ அந்த சாங் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த மாயவரம் டீமை நீங்கள் எல்லோரும் வந்து பாட்டை கேட்டு படத்தை பார்த்து எங்கள் டீம் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணுன்னு எல்லாரும் சார்பிலும் நான் கேட்டு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா கிளீஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் பாடலாசிரியர் கவிஞர் அண்ணாமலை பேசுகிறேன். மாயவரம் அப்படிங்கிற பேரில் வெளிவர இருக்கிற இந்த படம் வந்து மாயவரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய உண்மையான சம்பவங்களின் தொகுப்பு. இந்த படத்தோட இயக்குனர் நேசம் முரளி வந்து என்னை கூப்பிட்டு பாட்டு எடுத்து சொன்னார். 2 சிச்சுவேஷன் சொன்னார், ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒன்று வந்து அம்மாவை பற்றி பாட்டு, அதாவது 10 மாதம் தாய் சுமந்தா மிச்சத்தை யார் சுமப்பா அப்படின்னு. பொதுவாக இளையராஜா சார் பீரியட்லாம் வந்து வழக்கமாக அவருடைய படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு அம்மா பாட்டு இருக்கும். அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தாள் நான். எனக்கும் அம்மா பாட்டு எழுதுன்னு ஒரு கனவு இருந்தது, அது வந்து இந்த பாடல் மூலமாக நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு பாட்டு பறக்கிறதே அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக ஹீரோயின் பாடுற மாதிரியான பாட்டு.
இந்த படத்துக்கு கதை வந்து உண்மை சம்பவங்களின் அடிப்படையாக வந்திருக்கிறதுனால அந்த மாதிரி படங்கள் நிறையா வந்திருக்கு. அதனால் இது வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஸ்ரீ சாய் ஓட நான் சேர்ந்து வேலை பார்க்குற 3வது படம் இது. ஏற்கனவே கத்தி கப்பல் வெட்டாட்டங்கிற படத்தெல்லாம் பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை ரொம்ப நல்ல கதை. இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். என் பேர் ஆசைங்க. இந்த படத்தில் வில்லனா பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் அறிமுகப்படுத்துனது டைரக்டர் முரளி. இந்த பாடலுக்கு இசையமைச்சதெல்லாம் சாய். பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது. கூவாங்க சாங் ரொம்ப பேசப்பட ஒரு சாங்கு. இந்த படம் முழுக்க முழுக்க மாயாவரம்னு சொல்லுவாங்க. ஊர் பேர் தான் சொல்லுவாங்க மாயாவரம்னு. அது மாயாவரம் என்பது ஊர் பேர் இல்லை, மாயாவரம் கிடைக்கப்பட்டவன் என்பது தான் உண்மை. இது எங்கள் அப்பா இப்போ சொந்த ஊர்னு சொல்லியிருக்காங்க. இதில் வில்லன் நடிக்க சொன்னாலும் அதுக்காக ஒத்துக்கிட்டேன். வில்லனா பண்ணியிருக்கேன். படத்தை எல்லோரும் பாருங்கள், வெற்றி நமக்கே. இந்த காலை வேளையில் இங்கு கூடியுள்ள அனைவரையும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனியவர்களுக்கும் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த தயாரிப்பாளரின் வேண்டுகோளை ஏற்று இங்கு வந்துள்ள அவருடைய உற்றம் சுற்றம் இனிய நண்பர்களுக்கும் இந்த படத்தின் வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்த வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த படத்தோட மாயவரம், இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸுக்கு நம்ம அபிராமி ராமநாத் சார்கிட்ட போய் பேசினோம். நீங்கள் காலையில் எடுத்துங்க 11:30க்குள்ளே முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னார். ஆனால் நம்ம தயாரிப்பாளர் அவர் கூட இருக்க அத்தனை பேருக்குமே மரியாதை செய்யணும், அவங்களுக்கு வாழ்த்தணுங்கிற ஒரு அன்புனால இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் கூப்பிட்டு சால்வை போட்டுட்ருக்கிறாரு. முதல்ல அவருக்கு ஒரு ஓ போட்டு கைத்தட்டு போடுங்க. ஏன்னா முதல் படம் அவருக்கு. அந்த முதல் படத்தில் இத்தனை பேரையும் அவர் இந்த இடத்துல கூட்டியிருக்கிறாருன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தான். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் நேசம் முரளி, அவரும் பார்த்தீங்கன்னா குருநாதரையும் நடிக்க வச்சு அவரும் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் என்றைக்குமே குருவை மறக்கிறவங்க முன்னுக்கு வந்தது கிடையாது, குருவை மறக்காதவங்க என்றைக்குமே நினச்சி நிற்பாங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஸ்ரீ சாய், இவர் ஏற்கனவே வெட்டாட்டம்னு ஒரு படத்தில் மியூசிக் பண்ணியிருந்தார். பிரமாதமான படம் அது என்னமோ கொஞ்சம் சரியாக போகலை. ஆனால் மிகச்சிறந்த சிரமசாலி. இந்த படத்தோட பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்க, அதே மாதிரி அவங்க பாட வச்சும் கேட்டிங்க. உங்கள் எல்லாருக்குமே அந்த பாட்டு பிடிச்சிருக்கும். உதாரணமாக அந்த 3 சாங்கில் முதல் சாங்கு கூத்தங்கிற சாங்கு தான் நீங்கள் எல்லாம் அப்ளாஸ் கொடுத்தீங்க. அந்த கூத்தாவரம் சாங்குன்னு நினைக்கிறேன், கூத்தாநல்லூர் சாங்கு. அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உங்களோட கைத்தட்டலே அது தெரிஞ்சது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காலையில் இங்கே வந்திருக்கிற கலைப்புலி ஜி சேகரன் அவர்களுக்கு, அபிராமி ராமநாதன் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை தெரிவித்து இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண் வாசனை கமழ்கின்ற திரை இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துறை சான்றோர்களே, சாதனையாளர்களே, இப்படத்தின் இசை நாயகன் சாய் அவர்களே, இயக்குனர் அவர்களே, தயாரிப்பாளர் அவர்களே, இப்படத்தின் அழைப்பிதழை பார்த்த பொழுது இந்த விழா முடிவதற்கு 2-3 மணி நேரம் ஆகும் என்று நினைத்திருந்தேன். அத்தனை துறையின் சங்கங்களின் அமைப்பாளர்கள், தலைவர்கள் மற்றும் பல பெயர் கொண்ட இயக்குனர்கள் அதிகம் பேர் இருந்தார்கள். அதைவிட சொந்தக்காரர்கள், உறவினர்கள் என்று இரத்த உறவுள்ளவர்கள் அதிகம் பேர் இருந்தார்கள். ஆனால் இந்த விழா இங்கு பார்க்கும் பொழுது என்ன காரணமோ தெரியவில்லை, தொலை தூரம் என்பதாலவோ அல்லது அதிகாலை வேலை என்பதாலவோ இங்கு அதிகம் பேர் காணவில்லை. இருந்தாலும் இந்த திரை இசை வெளியீட்டு விழாவிற்கு அந்த கூட்டம் வருவதை விட இந்த படம் திரையிட்ட பின்பு அந்த திரையரங்குகளில் தான் கூட்டம் வர வேண்டும். அதனால் அங்கு வருவார்கள் வரவில்லை என்ற மனக்குறை இந்த தயாரிப்பாளருக்கோ யாருக்கோ தேவையில்லை. ஏனென்றால் எங்களால் ஒன்றுமாக போவதில்லை. உங்களை அந்த ரசிகர், உங்களுடைய படத்தின் திறன் அந்த ரசிகர்களை இழுத்து கொண்டு திரை கொண்டு வர வேண்டும். இங்கு அந்த அழைப்பிதழை பார்த்த பத்திரிகையாளர் நண்பர் கூட மிக ஆவலாக இங்கு வந்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார் பாருங்கள், அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும் எங்களுக்கும் எப்பயும் முட்டல் மோதல் இருந்து கொண்டே இருக்கும்.
அதே போல பெப்சிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களுக்கும் அதே போல திரைப்பட தயார் சங்கங்கள் விநியோகஸ்தர்களுக்கும் எப்பொழுதுமே இருக்கும். அதுவிட சமீப காலமாக நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், சேரன் ஒன்று கொண்டு கொண்டிருப்பார், அமீர் ஒன்று, அதையெல்லாம் பத்திரிகையாளர்கள் அப்படி மோத விட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த மோதலிலும் நன்மை விளையும். ஒவ்வொரு சங்கமும் அதனை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்காக தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர்களுக்காக விநியோகஸ்தர் சங்கம், திரைப்பட உரிமையாளர்களுக்காக திரைப்பட உரிமையாளர் சங்கம், தொழிலாளர்களுக்காக பெப்சி என்ற சங்கம். ஆக இவைகள்லாம் இருந்தாலும் இவைகளிலே உரசல்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான் நமது இலக்கு. இந்த சினிமா துறை, இந்த திரைப்படத்துறை வெல்லும் போதுதான் அத்தனை பேருக்கும் பணமும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் என்றதில் மாற்று கருத்தில்லை. உரசல்கள் வரும், அது நடக்கும், முட்டல் போதலும் அது பத்திரிகைகள் வரும். ஆனால் அதன் முடிவு எல்லாருக்கும் ஒரு புள்ளியில் போய் நாம் இணைகின்றோம். அது வெற்றி என்ற புள்ளி. அந்த வெற்றி என்ற புள்ளி நமக்கு கிடைக்க வேண்டும். அதை போல மாயவரம் அங்கிருந்து ஏற்கனவே பல சாதனைகளை படைத்திருக்கிறார். இந்த டிஆர் போல அந்த டிஆர் டி ராஜேந்தர் அவர்கள் விருதுநகரம் என்ற அந்த திரைப்படம் தமிழகத்தை புரட்டி போட தமிழ் திரைப்பட துறையை மாற்றி அமைத்தது. ஒரு மாபெரும் வெற்றியாக அது வந்தது. அதை போல இந்த மாயவரம் என்ற திரைப்படம் பெரும் வெற்றியினை பெற்று இந்த இயக்குனருக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இதனை சார்ந்த அனைவருக்கும் மாபெரும் வாழ்வினை கொடுக்க வாழ்த்து விடைபெறும். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பாதி பேர் சினிமா துறையில் இல்லாதவங்க, பட் என் இனத்தவர்ன்னு சொன்னேன். காரணம் இந்த படம் நல்லா இருக்கும்னுங்கிற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கீங்கல்ல, அதனால் நீங்கள் எல்லாரும் எங்கள் இனத்தவர் தான். நான் பல பேருக்கு பல மதங்கள் உண்டு, கிறிஸ்துவ மதம், இந்து மதம், அந்த மாதிரி. எனக்குன்னு அப்பப்போ ஒரு மதம் உண்டு, அதுக்கு பேர் தாமதம். அதனால தான் தாமதமாக வர வேண்டிய ஆகிப்போச்சு. இருந்தாலும் என்னுடைய நெருங்கிய நண்பர் கலைப்புரி சேகர் சொன்னால் சொன்ன நேரத்துக்கு வருவார், சொன்ன நேரத்துக்கு வரலைன்னா ஒரு வரலைன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி பேர் உள்ளவர். அவர் வாயிலாக நான் தெரிஞ்சுக்கின்றது இந்த படத்தில் பாடல்கள்லேருந்து அவர் புரிஞ்சுக்கினது மண் வாசனையோடு உள்ள ஒரு படம். மிகப்பெரிய டைரக்டரான பாரதி ராஜா பெரிய ஆளானது மண் வாசனையை வச்சு தான். அந்த மண் வாசனையோடு ஒரு படம் மீண்டும் வந்திருக்கு. அதோட தொலைதூரத்தில் இருக்கிறதுனால என்னமோ கூட்டம் இல்லைன்னு நினச்சாரு, இங்கே தான் ஓவர் விடுற அளவுக்கு கூட்டம் நிற்கிது. அப்படி தான் இருக்குது, உட்காரதுக்கு இடமெல்லாம் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு டே ஆஃப் த வீக்கு காலையில் 9:30-10 மணிக்கு இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருடைய நல்வாழ்த்து இந்த தயாரிப்பாளர்களுக்கும். தயாரிப்பாளர் ஒருவரானு எதையும் சாதிக்க முடியாது. முதல் போடலாம், ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஆனால் இதை உருவாக்குற புற அந்த தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் அனைவர் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.